Welcome to VK Panimalar Academy. Today right now start to the standard 12th unit number 2 accounts of not for profit organization exercise number 9. I read the question, after that prepare the answer. Okay, so how the following items will appear in the final accounts of a club for the year ended March 31st 2019. Okay, receipts and payment account for the year ended 31st March 2019 அப்படின்னு ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. பிலோ ஆஃப் த டேபிள் there are 200 members in the club, each paying an annual subscription of rupees 400 per annum. Per annumனா 1 year. Subscription still outstanding for the year 2017 and 2018 is rupees 2000. ஓகே, ஸோ இந்த கிளப்பில் வந்து 200 மெம்பர் ஒர்க் பண்ணுறாங்க. பட் 400 ருபீஸ் பெர் ஆனத்துக்கு வந்து 1 இயருக்கு பே பண்ணணும். ஸோ இன்னொன்று 2000 ருபீஸ் வந்து அவங்க அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது சப்ஸ்கிரிப்ஷன். எந்த விச் இயர்னால் 2017 அண்டு 2018. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபைனல் அக்கௌண்ட்னாவே ஸோ பேலன்ஸ் ஷீட்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும். ரைட், இட் இஸ் வெரி சிம்பிள். ஓகே, ஸோ இன்னொரு அக்கௌண்டன்சி நோட், நான் யூ ஆர் ப்ரிப்பேர் டு ஆர் ஒர்க் இன் டபுள் சைட். ஓகே, ஸோ யூ வில் இன் அக்கௌண்டன்சி நோட் write a top of the left side top of the corner solution number 9, income and expenditure account for the year ended 31st March 2019. Okay, so in the income and expenditure account having for the double side. So what about the double side na? Left side debit side, right side credit side. Okay, left side debit side வந்து expenditure, inner and outer column rupees symbol, right side credit side income, inner and outer column rupees symbol. Okay, so which year prepare for the 2019. ஸோ அந்த 2019 வந்து ஸோ எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் வரணும் டோட்டலாக அப்படின்னா 200 into 400னா 80,000 வரணும். ஓகே, ரைட். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் ஒன் ஆஃப் த இன்கம். ஓகே, சப்ஸ்கிரிப்ஷன் ஒன் ஆஃப் த இன்கம், ரெவன்யூ இன்கம். ஸோ இந்த அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் சைடு என்ட்ரி போடணும். ஓகே, by subscription for the current year na 2019. okay, hello 50,000. right, so next add na outstanding. outstanding for the current year. okay, right, so 30,000 total 80,000. ஓகே, ஸோ அந்த 2018-19 வந்து எவ்வளோ சார் 80,000 வரணும். பட் 50,000 தான் ரிசீவ் பண்ணுறேன். அதுதான் என்ன பண்ணுறோம், சப்ஸ்கிரிப்ஷன் ஒன் ஆஃப் த இன்கம். ஓகே, ரெவன்யூ ரிசிப்ட். ஓகே, ஸோ இந்த அக்கௌண்ட்டில் வந்து என்ன பண்ணுறோம், இந்த சைடு என்ட்ரி பண்ணணும்னா கிரெடிட் சைடு பை சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த கரண்ட் இயர். கரண்ட் இயர்னால் நடந்துகிட்ருக்க வருஷம் 50,000 2018 and 19.
தென் ஆடு. ஸோ இதுலேயே வந்து என்ன பண்ணணும், இன்னும் சொன்ன 30,000 பெண்டிங் இருக்குது, அவுட்ஸ்டாண்டிங். ஓகே, ஆட் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த கரண்ட் இயர். ஓகே, 2018 and 19 30,000. ஸோ டோட்டலாக 80,000 அவுட்டர் காலத்தில் மென்ஷன் பண்ணுவீங்க. தட்ஸ் ஆல், அவ்வளோதான். ஓகே, இதுக்கப்புறம் வந்து வேறு எதுவும் கிடையாது. ஆன்சர் ஓவர். ரைட். நோட். ஓகே, ஸோ எப்படின்னா டோட்டல் subscription due for current year. current year எவ்வளோ வரும்னா 2018 and 19 எவ்வளோ சார் வரணும்னா 200 into 400. ஸோ டோட்டலாக 80,000. ரைட். நெக்ஸ்ட் வந்து லெஸ் amount received for the current year. current yearனா 50,000. ஓகே, 80,000 subtract 50,000 30,000. ஸோ இந்த 30,000 தான் அவுட்ஸ்டாண்டிங்னா பெண்டிங் வர வேண்டியது. அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த current year. ஓகே, 2018 and 19. Right. Okay, so we have finished on the income and expenditure. Next, so balance sheet. Okay, so balance sheet na, in the balance sheet உங்களோட accountancy note la, so you are prepared to the double side. balance sheet as on 31st March 2019. So in the balance sheet having for the double side, left side liability side, right side asset side. Okay, right. So liability side na நம்மகிட்ட என்ன பண்ணோம், அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த 2000 சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங்னா 2017 2018 2000 நமக்கு வரணும். அந்த கிளப்புக்கு 2018 and 19 30,000 வரணும். ஓகே, அப்போ இந்த அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷனுங்கிறது அசட் சைடு என்ட்ரி போடணும். அவுட்ஸ்டாண்டிங் subscription for the year. Okay, 2017 and 18 na 2000, then 2018 and 2019 30,000. Okay, 2000 plus 30,000 na 32,000. Okay, இது ஆன்சர். ரைட். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்னால் பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடு என்ட்ரி போடணும். ரிசீவ்டு அண்ட் அட்வான்ஸ்னால் பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடு என்ட்ரி போடணும். ஓகே, ஸோ ரைட். ஸோ இந்த கிளப்பில் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு 5,000 என்ன பண்ணிருக்காங்க, 2019-20 வந்து 5,000 அட்வான்ஸ் ஆகிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க வந்து 2019, அப்போ 2020 வாங்கியிருக்கனால ஸோ இந்த 5,000 அமௌண்ட் வந்து ரிசீவ்டு இன் அட்வான்ஸ். ஸோ இந்த லைபிலிட்டி சைடு தான் என்ன பண்ணும், இந்த அமௌண்ட்டை என்ட்ரி பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ண, ஐ டோல்ட் தட் ஜஸ்ட் நவ் பிஃபோர், அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் சொன்னால் அசட் சைடு என்ட்ரி பண்ணணும்.
சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ்னு சொன்னால் லைபிலிட்டி சைடு என்ட்ரி போடணும். ஓகே, ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் received in advance advance for the year 2019-2020. How much of the amount now? Just 5,000. Right. So note the point. ஸோ இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் உங்களோட நோட்டில் ஸோ எந்த டெபிட் சைடு கிரெடிட் சைடு போத் ஆஃப் த சைட் ஸோ நாட் பேலன்சிங் ஃபார் த அமௌண்ட். ஸோ பேலன்ஸ் ஷீட் அப்படி தான் உங்களோட அக்கௌண்டன்சி நோட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இதுக்கோட ஆன்சர் வந்து பேலன்ஸ் ஷீட்லேயும் சரி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்லையும் சரி டேலி ஆகாது. ஓகே, அப்போ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஆன்சர் வந்து 30,000 வரணும். பட் அது ஆன்சர் வந்து 80,000. அதேமாரி பேலன்ஸ் ஷீட்டில் வந்து அசட் சைடு 32,000, லைபிலிட்டி சைடு 5,000. ரைட். ஸோ வேறெவர் நாட் பேலன்சிங் ஃபார் த அமௌண்ட், இது பேலன்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஸோ கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ரைட்டா? ரைட். ஆர் யூ கிளியர்? ரைட். ஸோ இந்த யூடியூப் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.